ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய திமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள், என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள். இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் வக்ர பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், எல்லாருமே நிறையா சேனலில் போட்டாங்களே குருஜி, நீங்கள் இப்போ போடுறீங்களே அப்படின்னு. கண்டிப்பாக அந்தந்த நேரத்துக்கு நம்ம போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ 1 மாதம் 2 மாதம் முன்னாடி நான் போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு அதை மறந்துருக்கலாம், அப்புறம் மறுபடியும் உட்காந்து பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனைகள். அந்தந்த டயத்துக்கு போட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கேற்ற பரிகாரமோ அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். இப்போ இந்த குரு பகவான் வக்கிரம் அப்படிங்கும்போது 15/10/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். ரிஷபராசிலேயே கிட்டத்தட்ட 4 months 120 நாட்கள். ஏன் இப்படி இவ்வளோ நாட்கள் குரு வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா, வக்ரம் அப்படின்னா இழுக்கிறது பின்னோக்கி. எப்படின்னா, இப்போ சூரிய பகவான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6, 7, 8 இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அதோட வீரியம் கம்மியாகும். இப்போ குரு அப்படின்னா குருவோட வீரியம் கம்மியாகும், பலம். ஏன்னா சூரிய பகவான்லேருந்து அப்படியே நெருக்கம் கொஞ்சம் அப்படியே இதாகும், ஜாஸ்தி. அப்போ சூரிய பகவானோட ஒளி ஜாஸ்தியாக வரும், இல்லைன்னா கம்மியாக வரும். அப்போ இருக்கும்போது வக்ரம் அடையும். குருவுக்கு குரு சனி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வக்ரமும் இருக்கும், அதிசாரமும் இருக்கும். சில சமயம் வேகமாக போகும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறார். எப்போவுமே இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். இந்த சூரிய பகவான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு வரும்போது வக்ரகதி அடைய ஆரம்பிச்சிடுறார். வக்ரம் அப்படிங்கும்போது இந்த பலம் இழந்துடுறது, அப்படியே ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னோக்கி வரும். எப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கார் குரு பகவான். 15/10/2024 முதல் 1/12/2024 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அப்படியே பின்னோக்கி வரார். அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி. 2/12/2024 முதல் 11/2/2025 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் அப்படியே ரிவர்ஸில் வர, ரெட்ரோகிரேட், அப்படியே பின்னாடி வரார். முன்னாடி கார்த்திகையில் இருந்தார். கார்த்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள், அதுக்கப்புறம் ரோகிணி 4 பாதங்கள், அப்புறம் மிருகசீரிஷத்தில் முடிக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் மிருகசீரிஷம் ரோகிணி வந்துட்டு குரு பகவான் 11/2/2025 வரைக்கும் வக்ரகதியிலிருந்து அதுக்கப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கதியில் சஞ்சாரம் பண்ணுவார். என்னென்னா மறுபடியும் ரோகிணிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவார். ரோகிணி மிருகசீரிஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிதுன ராசிக்கு போகிறார். கிட்டத்தட்ட 120 நாட்கள் அவர் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆனாலும் குருவோட பார்வை மாறாது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, குருவோட நிலை தான் மாறுது, ரிவர்ஸில் வரார். ஆனால் குருவோட பார்வை மாறலை, திரும்பிக்கல அவர். குருவோட பார்வை அதே கன்னி ராசியில் விழுது, ரிஷபராசியில் 7ஆம் பார்வை, மகர ராசியில் 9ஆம் பார்வை. என்றைக்குமே குருவுக்கு பார்வை பலம் அதிகம், பார்வை பலம் அதிகம். அதனால் குரு இருக்கிற இடத்த விட, ஸ்தான பலத்தை விட பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் தான் நிறைய பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, வேறு ஒன்றும் இல்லை. சுமாரான இடத்துல இருந்தார் அப்படின்னா கூட, ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம். குருவோட பார்வை எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடம் புனிதமாகிறது. அந்தந்த இடத்துக்கு உண்டான ஒரு வேலைகள் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேர் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். முதல்ல என்ன பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுங்க, பலன் கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணும்போது என்னால் சில சமயம் எடுக்க முடியல. ஏன்னா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்கிறேன். அந்த வகையில் இந்த குரு பகவான் 15/10/2024 முதல் இப்போ வர அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து 11/2/2025 வரைக்கும் குரு பகவான் 120 நாட்கள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருக்கும்போது இந்த குரு பகவான்
ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் வக்ர பெயர்ச்சி. இந்த குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு இது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ஒரு ஸ்பெஷல் பதிவு, கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு வரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பார்க்கணும், பார்த்து அதை பயனடையணும். பார்க்குறது பெருசு இல்லைங்க, எனக்கு நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. பார்க்கணும், பயனடையணும், உங்களோட பிரச்சனைகள் குறையணும், நீங்கள் வெளியில் வரணும், கமெண்ட்ஸில் சொல்லணும், நான் நல்லபடியாக வந்துட்டேன் சுவாமி, குருஜி நல்லா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். சரியா? இப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் பஞ்சமாதிபதி, 2, 5 குடையாதிபதி. அற்புதம். போன ஜென்மத்தில் என்ன பண்ணீங்களோ புண்ணியம், இந்த ஜென்மத்தில் நீங்கள் விருச்சிக ராசி என்பவர்களாக பிறந்துட்டீங்க. குரு பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார். இப்போ அவர் எங்கே இருக்கார்? களத்திரஸ்தானத்தில். 7ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன் 7ஆம் இடம் விசேஷம்? மற்ற எல்லா இடத்த விட நேர 7ஆம் பார்வையை உங்களை பார்க்குறாரு, ஜென்மராசியை பார்க்குறார். பெரிய பாக்கியங்க. ஒரு சுபகிரகம், ஒரு குரு பகவான், எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, உங்களை சுபகிரகம் ஒன்று நேராக உங்கள் ஜென்மராசியை பார்த்தீங்கன்னா தைரியமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. என்ன கையில் பர்ஸில் பைசாவே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கீங்க. கரெக்டாக? உத்தியோகமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கீங்க. தொழிலே சரியாக போகல ஆனால் சந்தோஷமாக இருக்கீங்க. பிரச்சனைகளுக்கு நடுவில் சந்தோஷமாக இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். பிரச்சனைகளுக்கு நடுவில் சந்தோஷமாக இருக்கீங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து அனுகூலம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் 10ஆம் பார்வையாக சனீஸ்வர பகவான் பார்த்துட்டு இருக்கார். பரவாயில்லை, சமாளிக்கிறீங்க. அந்த வகையில் இந்த களத்திர ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். என்றைக்குமே ஒரு நல்லவன் திரும்பி பார்க்காம போனால் நமக்கு கஷ்டம். கரெக்டாக? இப்போ நல்ல இடத்துல இருந்துட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கார். ஆனால் பார்வை பலம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்போ அவர் ரெட்ரோகிரேட்டில் போகிறது, வக்ரகதியில் போகிறதுனால வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதுமாரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும். உங்கள் பங்குதாரர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்டலாம் அனாவசியமான ஒரு டென்ஷன் வச்சுக்கக்கூடாது. ஒரு 2 பார்ட்னர் விலகிட்டாங்களே பிஸ்னஸ் டல்லு. அதனால் அவங்களெல்லாம் அனுசரித்து போகணும். அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு நண்பர்கள்னு யார்? உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்லாம் வேணாம். சப்போஸ் அவங்களே அவங்க குடும்ப பிரச்சனையோ இல்லை அவங்க புருஷ மண்டாட்டி பிரச்சனையோ ஏதோ ஒன்று சொன்னால் கூட நீங்கள் ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. எல்லாம் சரியாயிடும்பா, எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லுங்கள். அவருக்கு ஆறுதலாக சொல்லுங்கள், அப்படியே சரியாயிடும். அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒன்று. அதுமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன ரெமிடிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த வகையில் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தால் போகிறோம். உத்தியோகம் ஏன் வீட்டு பக்கத்தில் கூட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே அனுசரித்து போகிறது நல்லது, கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க, எல்லா விஷயத்துலையும் கவனம். 4 எழுத்து, அவ்வளோதான். சூப்பர். ஆக இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பது நல்லது. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது ரொம்ப உச்சிதம். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை போங்க கோயிலுக்கு, பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை பாருங்கோ. குரு பகவானை வியாழக்கிழமை தானே சுவாமி பார்க்கணும், ஏன் மற்ற நாள் பார்க்கக்கூடாதா? அப்போ நவகிரகங்களில் அந்தந்த கிழமையில் போய் இதுன்னா அந்த கிரகம் மட்டும்தான் அங்கே இருக்கணும். மற்ற 8 கிரகம் மூடி வச்சிடணும் இல்லையா? 9 கிரகமும் இருக்குது. நீங்கள் போங்க. செவ்வாய்க்கிழமை குரு பகவானை மனசார தியானம் பண்ணுங்க. குரு பகவானை நேருக்கு நேராக பார்த்து தரிசனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. சனீஸ்வர பகவானைத்தான் சாய்வாகன் என்று வழிபடு. குரு பகவானை நேருக்கு நேராக நிற்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களை ஸ்ட்ரைட்டாக பார்ப்பார். அதுவும் விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார், உங்களை தான் பார்த்துட்டு இருக்கார். ஸோ நேராக போங்க, பாருங்கள். குரு பகவானே நமஸ்கரிக்கிறேன். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லுங்க. சந்நிதி சின்னதாக இருந்ததுன்னா அப்படி வந்து நின்றுட்டு அந்த இதுகிட்ட நின்று சொல்லலாம், தப்பு கிடையாது.
ஏன்னா பின்னாடி வரவா சுற்றணுமோனோ நவகிரகத்தை. அவங்களுக்கு இடைஞ்சல நீங்கள் குருஜி சொன்னார், நான் 11 வரை சொல்லிட்டு தான் நான் போவேன்னாக்கா எவன்டா குருஜி அப்படிம்பாங்க, திட்டுவாங்க. கரெக்டாக? ஆனால் அவங்ககிட்டலாம் திட்டு வாங்காதீங்க. கிடுகிடுன்னு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட ஒரு ஓரமாக உட்காந்து ஒரு 11 வரை சொல்லுங்கள். அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 120 நாட்களும் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.